வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தமிழ் சினிமாவோட நடிப்பு ராட்சசி ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு கம்பீரமான ரோல்ல நடிச்சிருக்க தாய்க்கிழவி. இந்த பாட்டி பாசக்கார பாட்டியா இல்ல அதிரடி காட்டுற ஆக்ஷன் பாட்டியா? படம் எப்படி இருக்கு வாங்க டீட்டெயில பாப்போம். மதுரை மாவட்டம் விக்ரமமங்கலத்தை சேர்ந்தவர் மூதாட்டி பவுனுதாயி. கணவனை பிரிந்து வந்த தன் மகளோடு வாழ்ந்து வரும் அவர் ஊர்க்காரர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுப்பதும் அதை அடாவடியாக வசூல் செய்வதுமாக தன் அலப்பறையால் அனைவரையும் கதிகலங்க வைக்கிறார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக சுயநினைவை இழந்து பவுனுதாயி படுத்த படுக்கையாக மொத்த ஊரே மகிழ்ச்சியாகிறது. அவரிடம் சண்டை போட்டு பிரிந்த 3 மகன்களும் சிங்கம், புலி, அருள்தாஸ், பாலசரவணன் தாயின் நிலையை அறிந்து வேண்டாவெறுப்பாக வீட்டிற்கு வருகிறார்கள். தனது சொத்துகளில் மகன்களுக்கு பங்கில்லை என அவர் முன்பே அறிவித்திருந்தாலும் மருமகன் உட்பட ஒட்டுமொத்த ஊரும் அவர் இறக்க வேண்டும், நாம நிம்மதியாக இருக்கலாம் என நினைக்கிறார்கள். அப்போது நகை வியாபாரி இளவரசு மூலமாக பவுனுதாயி 160 பவுன் நகை சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற விஷயம் குடும்பத்துக்கு தெரிய வருகிறது. இதனால் முதலில் தாய் இறக்க வேண்டும் என்று நினைக்கும் மகன்கள் தங்கத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அவரை காப்பாற்ற துடிக்கின்றனர். சுயநினைவில்லாமல் சைகை மொழியில் ஏதோ சொல்லப் போராடுகிறார் பவுனுதாயி. அது என்ன என்பதை அறிய முயலும் மகன்களுக்கு அவர்களின் சொந்தக்காரரான பென்னி குயிக் முனிஷ்காந்த் உதவுகிறார். மகன்களும் மருமகள்களும் தாயை தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து நகை நட்டை விற்று கடனை வாங்கி செலவழிக்கிறார்கள். முதல் பாதி முழுக்க நகைச்சுவை, 2ஆம் பாதியில் சென்டிமெண்ட் என ஒரு நேர்த்தியான திரைக்கதையை எழுதி தமிழ் சினிமாவில் அறிமுக இயக்குனர்கள் அவ்வப்போது தங்களின் தனித்துவமான திரைக்கதை மூலம் ஆச்சரியப்படுத்துவது உண்டு. அந்த வரிசையில் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் நகைச்சுவை, சென்டிமெண்ட், ஆழமான சமூக கருத்துகள் என சரியான விகிதத்தில் கலந்து ஒரு தரமான திரை விருந்தை கொடுத்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். தனக்கென ஒரு மிகச்சிறந்த தொடக்கத்தை பதிவு செய்திருக்கிறார். இறுதியில் பவுனுதாயி பிழைத்தாரா? அவர் சொல்ல முயன்ற விஷயம் என்ன? அதனால் மகன்களின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தன போன்ற கேள்விகளுக்கு கலகலப்பாக பதில் சொல்லியிருக்கிறது தாய்க்கிழவி திரைப்படம். படத்தின் தொடக்கத்தில் தரும் முருகனை பற்றிய அந்த பாடல் ஈர்க்கிறது. வாரிக் கட்டிய கோணக்கொண்டை, காதுகளில் ஆடும் தண்டட்டி, ஒணப்புத்தட்டு, புல்லாக்கு, எந்நேரமும் வெற்றினையை குதப்பும் வாய், முதுமையும் துடிப்பும் கலந்த நடை, எத்தருணத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத பேச்சு என பவுனுதாயி கதாபாத்திரத்திற்கு இரத்தமும் சதையுமாக உயிரூட்டியிருக்கிறார் ராதிகா. அவரின் இருத்தலே அக்கதாபாத்திரத்தின் பாதி வேலையை முடித்துக் கொடுக்க இமோஷன் காட்சிகளிலும் தன் அனுபவத்தால் திரையை ஆக்கிரமிக்கிறார். சுயநலமும் பேராசையும் ஆற்றாமையும் கலந்த மகன்களாக காமெடி, இமோஷன் என 2 ரோட்டிலும் கச்சிதமாக நடித்து சிங்கம், புலி, அருள்தாஸ், பாலசரவணன் படத்தை தாங்குகிறார்கள். ஓடியோடி உதவும் சொந்தக்காரராக முனிஷ்காந்த் ஆங்காங்கே காமெடிக்கு உதவியதோடு திரைக்கதையின் நகர்விற்கும் உதவியிருக்கிறார். நிதானமான நடிப்பால் ரேச்சல் ரெபேக்கா, அடாவடி நடிப்பால் வேட்டை முத்துக்குமார் தேவையான பங்களிப்பை செய்ய ஜார்ஜ் மரியனும் இளவரசும் வந்து போகிறார்கள். மருமகள்கள் முத்துலக்ஷ்மி, நிரோஷா, அபிநயா ஆகியோர் நடிப்பில் குறைவில்லை. சிங்கம், புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த் என்ற 4வரும் படத்தின் மற்றொரு முக்கிய தூண்கள். குறிப்பாக பாலசரவணன் முதல் பாதி நகைச்சுவையில் மட்டுமின்றி 2ஆம் பாதியில் இமோஷனல் காட்சிகளிலும் ஸ்கோர் செய்துள்ளார். முத்துக்குமார், ரேச்சல் ரெபேக்கா, அவரது மகனாக வரும் சிறுவன், 3 மருமகள்கள், பூசாரியாக நடித்திருப்பவர் என படத்தில் வரும் அனைவரும் இயல்பான நடிப்பை தந்திருக்கின்றனர். பசுமையும் வெக்கையும் கலந்த விக்ரமமங்கலத்து நிலப்பரப்பை யதார்த்தமாக பதிவு செய்ததோடு சிறு குன்றுகள், ஊரணிகள், நாட்டார் கோயில்களையும் காட்சிகளின் சுவாரஸ்யத்திற்கு பயன்படுத்திய விதத்தில் விவேக் விஜயகுமாரின் ஒளிப்பதிவு அட்டகாசம் செய்ய அதற்கு படத்தொகுப்பாளர் சான் லோகேஷும் கை கொடுத்திருக்கிறார். படம் முழுக்க கமல்ஹாசனுக்கு ட்ரிபியூட் போல பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாடல்கள் சம் ஐடியா. அவை படம் முழுக்க புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்டர்வல் காட்சியில் விஸ்வரூபம் பாடல் பயன்படுத்தியிருக்கும் இடம் பிளாஸ்ட் ரகம். அறிமுக இயக்குனர் போலவே தெரியாத அளவுக்கு திரைக்கதையை மிகத் தெளிவாக கையாண்டுள்ளார் இயக்குனர். நிவாஸ் கே பிரசன்னா இசையில் கிராமத்து மனத்தில் எல்லா பாடல்களும் படத்தோடு வந்து ரசிக்க வைக்கின்றன. தன் ரகலையான பின்னணி இசையால் காமெடி காட்சிகளிலும் கலகலப்பை கூட்டியிருக்கிறார் வீடுகள். அவற்றிலுள்ள பொருட்கள், சந்துகள், போஸ்டர், ரசிகர் மன்ற போர்டுகள், வண்டிகள் என கிராமத்தின் நிலவியலுக்கு நெருக்கம் சேர்த்திருக்கிறார் தயாரிப்பு வடிவமைப்பாளர் ராமு தங்கராஜ்.
ராதிகாவிற்கான ப்ராஸ்தட்டிக் மேக்கப் சில இடங்களில் உறுத்தலாக நிற்கிறது. காடுபட்டி கிராமம், பவுனதாயியின் காப்ராத்தனங்கள், ஊருக்கும் அவருக்குமான உறவு என ஆரம்பிக்கும் திரைக்கதை நேரடியாக கதைக்குள் நுழைகிறது. மகன்களின் வருகைக்குப் பின் முழுக்க காமெடி ரூட் எடுக்கிறது திரைக்கதை. மகன்கள், மருமகள்கள், மருமகன், ஊர்க்காரர்கள், சொந்தக்காரர்கள் என எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் தனித்துவமாகவும் சிறு பின்கதையோடும் எழுதப்பட்டிருக்கின்றன. அதோடு அவை துருத்தமில்லாமல் அறிமுகமாகி திரைக்கதையோடு இணைந்த விதம் சுவாரஸ்யத்தை தந்து ரசிக்க வைக்கிறது. அதே நேரம் சில காட்சிகள் திரைக்கதையின் மையப் போக்கிலிருந்து விலகி சோழவந்தான், உசிலம்பட்டி என ஜெயவிலாஸ் பஸ் போல ரவுண்ட் அடித்து வந்து திரைக்கதையில் சேர்கின்றன. இடைவேளை காட்சி வரை கதை பெரிய அளவில் நகரவில்லை என்றாலும் அந்தந்த காட்சிகளில் வரும் கதாபாத்திரங்களின் குணாதிசயங்கள், அவர்களுக்கும் பிறருக்குமான உறவு, ஊருக்கும் அவர்களுக்குமான உறவு போன்றவற்றை நுணுக்கமாகவும் காமெடியாகவும் விவரித்தபடியே செல்வதால் முதல் பாதி பயணம் அலுப்பு தட்டாமல் ஓடுகிறது. மதுரை மாவட்டத்தில் செக்கானூரணி, உசிலம்பட்டி, கருமாத்தூர் பகுதிகளில் பேசப்படும் வட்டார வழக்கையும் அப்பகுதிகளிலுள்ள பிரத்யேக சொற்களையும் அழுத்தமாக பயன்படுத்திய விதத்தில் பெரிய பிளஸ் என்றாலும் சில இடங்களில் அவை ஓவர்டோஸாகவும் மாறுகின்றன. இரண்டாம் பாதி முக்கால்வாசி காமெடி, கால்வாசி இமோஷன் என கலவையாக ஓடுகிறது. பிரதான கதாபாத்திரங்களை மையப்படுத்திய காமெடிகள் கலகலப்பூட்டினாலும் சிறிது நேரத்திலேயே அவர்களை மகா முட்டாள்களாகவும் அடிப்படை அறிவற்ற மனிதர்களாகவும் முன்னிறுத்திக் கொண்டே செல்கிறது திரைக்கதை. அதனால் சில காட்சிகள் யதார்த்தத்திலிருந்து விலகியோடுகின்றன. கதை நகர்வுக்கு தேவையான இமோஷன்கள் அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றோடு காமெடிகளும் சேர்ந்தே தொற்றிக்கொண்டு வருவதால் அவை முழுமையான தாக்கத்தை தராமல் போகின்றன. மேலும் அதிகமான சினிமா மற்றும் சினிமா பாடல்கள் ரெஃபரன்ஸுகளும் யதார்த்தத்திலிருந்து நம்மை விலக்கி வைக்கின்றன. இவற்றை தாண்டி கதாபாத்திரங்களின் நடிப்பு இந்த குறைகளை பெருமளவு கலைக்கிறது. கிராமப் பெண்களின் அதீத உழைப்பை ரொமான்டிசைஸ் செய்யாமல் அவற்றால் அவர்களின் உடல்கள் பாதிக்கப்படுவதை மையக்கதைக்குள் ஒரு சரடாக பேசுகிறது திரைக்கதை. மருமகள் கதாபாத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கலாம். கிளைமாக்ஸில் கொடுக்கப்படும் முக்கியத்துவத்திற்கு ஈடாக அவர்களின் முந்தைய காட்சிகள் அமையவில்லை என்ற உணர்வு தோன்றுகிறது. குறிப்பாக ஒரே இரவில் பலரும் திருந்துவது போன்ற காட்சி எடுப்பவில்லை. இறுதியில் வரும் பெண்களுக்கான வசனங்கள் அப்ளாஸ் அள்ளுகின்றன. உபதேசம் செய்வது போன்ற உணர்வு தராமல் பல இடங்களில் நகைச்சுவையாகவும் சில இடங்களில் உணர்வுபூர்வமாகவும் கருத்தை சொல்லியிருப்பது பாராட்டுக்குரியது. மேலும் கிராமப் பெண்களின் பொருளாதார தற்சார்பு, சுயமரியாதை, சேமிப்பின் அவசியம் போன்றவற்றையும் இமோஷனோடு பேசுகிறது படம். பெண்களுக்கான சொத்துரிமை, பெண் கல்வி, பெண் சுதந்திரம் போன்ற விஷயங்களை வலிந்து திணிக்காமல் குடும்பத்துடன் அமர்ந்து கலகலப்பாக சிரிக்கவும் சிந்தித்து ரசிக்கவும் வைக்கிறது தாய்க்கிழவி. ஆங்காங்கே தலைகாட்டும் குறைகளை சுருக்குப்பையில் போட்டுவிட்டு சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள், கச்சிதமான நடிகர் தேர்வு, ரகளையான காமெடிகள் போன்றவற்றால் கலகல கல்லாவை கட்டியிருக்கிறார் இந்த தாய்க்கிழவி.